வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ இனி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வர இருக்கு. ஸோ ஆசிரியர்களுடைய பணி நியமனம், ஆசிரியர்களுடைய பணி நியமனம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நியமன தேர்வு ரத்து செய்ய போகிறாங்க, அது என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த டெட் தேர்வில் மதிப்பெண்கள் 60 மார்க், அனைவருக்குமே 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த டெட் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் திருத்தம் ஏதேனும் இருந்தால் திருத்தம் செய்து கொள்ளலாம். டிஎன்டெட் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் ஏதேனும் திருத்தம் இருப்பேன், அது ஏதாவது திருத்தம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் திருத்தம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரியர் தேர்வாரியத்தோட இணையத்தில் கேண்டிடேட்டோடைய டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிட்டு எடிட் அண்ட் ரீஎடிட் சப்மிட் பண்ணிக்கலாம். டெட் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் ஏதேனும் திருத்தம் இருந்தால் திருத்தம் செய்து கொள்ளலாம். எடிட் ஆப்ஷன் இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு அப்டேட்டுன்னு சொல்லலாம். ஸோ விரைவில் அந்த எடிட் ஆப்ஷனும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதனால் திருத்தம் பண்ணிக்கோங்க டெட் தேர்வு விண்ணப்பித்த நபர்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரே இடத்தில் 3 ஆண்டுகள் பணியாற்றும் அரசு ஊழியர்களை இடமாற்ற கோரிய மனு முடித்து வைக்கப்பட்டிருக்கு. ஒரே இடத்தில் 3 ஆண்டு பணியாற்றும் அரசு ஊழியர்களை இடமாற்றம் செய்ய உத்தரவிட கோரிய வழக்கில் எந்த உதவியும் பிறப்பிக்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை முடித்து வைத்தது. ஒருங்கிணைந்த மணப்பாறை தாலுகா மணவாரி மற்றும் இரவை ஆசன விவசாயிகள் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மதுநல மனுவில் அரசு துறைகளில் பணியாற்றும் ஊழியர்களை 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இடமாற்றம் செய்யும் வகையில் கடந்த 1994 ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. வேளாண் வருவாய் மற்றும் கடல் துறை உள்ளிட்ட துறைகளில் அரசு அதிகாரிகள் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி வருகின்றனர். இதன் காரணமாக அரசு நலத்திட்டங்களை தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு அதிகாரிகள் வழங்குகின்றனர். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. தலைமை நீதிபதி எஸ் தர்மாகாரி, நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அரசு தரப்பில் அதிகாரிகள் பணிமாற்றம் தொடர்பதியால் இதை பொதுநல வரத்தாக கருத முடியாது அப்படின்றத போட்டு முடித்து வச்சுட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த டெட் தேர்வில் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து நபர்களுக்குமே 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிக்கை விடணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை போயிட்டுருக்கு. ஸோ 60 மார்க் எடுத்தால் போதும், அனைவருக்குமே பாஸ் என்ற அறிவிப்பை நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக விரைவில் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் 4 நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது. இந்த 2026 டெட் இருக்குது, பிஜிடிஆர்பி இருக்குது, யூஜிடிஆர்பி இருக்குது, பிஇஓ இருக்குது. ஸோ இந்த பிஆர்டி இருக்குது. இந்த 4 எக்ஸாம் உடனடியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பொழுது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தேர்வு தேதிகள் வெளியிடப்படும், உடனடியாக உங்களுக்கு தேர்வுகளும் நடத்தப்படும் அப்படின்றத நான் குறிப்பாக சொல்கிறேங்க. ஸோ அதனால் இப்போந்தே உங்களுடைய அப்டேட்டு ஸ்டடீஸ் எல்லாமே முடித்து வைத்து கொள்ளுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, எந்த கட்சியின் ஆட்சிக்கு வந்தாலும் சரி ஆசிரியர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ரெடியாக இருக்காங்க. ஸோ அதனால் ரெடி ஆகிக்கோங்க மக்களே. அடுத்தடுத்த தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 1 ஆசிரியர் பணியிடங்களை விரைவில் நிரப்ப போகிறதா தகவல் வந்திருக்கு தேர்வு வாரியத்தின் சார்பாக. உடனடியாக இந்த புதிய ஆட்சியில் அதிகளவு ஆட்களை எடுக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி ஆசிரியர் தேர்வு வாரியத்தை யாராலும் அசைக்க முடியாது. கூடிய விரைவில் ஒரு பெரிய பேக்கப் வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.